அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் ஜாஸ்மின் பெட்டல்ஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் ரெண்டானும். இது எங்கள் ஊர் ட்ரெடிஷ்னல் டிஷ். எப்படி செய்யுது வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி இதில் போடணும். ஒரு பச்சை மிளகா வச்சு போடணும். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போடணும். நல்லா வதக்கிட்டு அந்த வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆக்கணும். நல்லா வதக்கணும். தேவையான அளவு உப்பு போடணும். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், நான் போட்டிக்கிது காஷ்மீர் சில்லி. நீங்கள் நார்மல் சில்லி போடுறதா இருந்தால் கொஞ்சமாக குறைச்சி போடுங்க, ஏன்னா எல்லா பேரும் காட்டுறேன். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரை மூடி தேங்காவை நல்லா அரைச்சி ஊற்றுறத கொஞ்சம் நல்லா திக்காக எடுத்துங்க, ஆனால் நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போடணும். நான் போட மறந்துட்டேன், நீங்கள் போட்டுங்க. ஒரு தக்காளியை வெட்டி போடணும், நான் போட மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து கரைச்சி விட்டு ஊற்றிங்க. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மீன் போடுறேன். இதில் ஸ்பெஷல் என்னன்னா மல்லித்தூள் போட வேண்டாம். இது 4 பேர் அளவு சாப்பிட்லாம். ரெடியான பிறகு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆணை ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு 20 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா கெட்டியான ஆணம் ரெடி ஆகிடும். எனக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்து ஊற்றுறேன் பாருங்கள். இந்த ஆணம் சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு டைம் வீட்டில் செஞ்சாலே சின்ன பசங்க எல்லாம் மறுபடியும் செய்ய சொல்லுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியானது. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.